எக்ஸ்கியூஸ் மீ. என்ன மிஸ்டர் தொல்காப்பியன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை பார்த்துட்டு இருக்கேங்க. இப்படியெல்லாம் வேற நீங்க ஜோக் அடிப்பீங்களா? நீங்களாவது வேலை பார்த்து கிழிச்சதாவது என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. வேலை பார்த்துட்டு இருக்கேன், அப்புறம் என்ன பண்றேன்னு கேட்டா என்ன பார்த்தா காதுல பூ வச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதா? ஏமா வரைஞ்சு கொடுத்த பிளானோ தினம் தினம் உட்காந்து இதையே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு ஒரு பென்சிலு ஸ்கேலுன்னு ஏகப்பட்ட மேட்டர்களோட பில்டப் வேற. இந்த கம்பெனில டிராஃப்ட்ஸ்மேன் ஒரு ஸ்டேட்டஸ், தனி ரூம், டேபிள், சேரு, நேரம் தான் என்ஜாய் என்ஜாய். அட, இவர் வேலை பார்க்குற அழகுக்கு இவருக்கு ஃபோன் வேற. எடுத்து பேசுங்க. ஹலோ, சொல்லுப்பா. யாரு? காத்தவராயனா? எங்க ராயபுரத்தில் இருந்தா பேசுகிறா? சொல்லு. போட்டுரு. ஆமாம்மா, கழுத்து எடுத்துரு. கையை கால் எடுத்தா பத்தாதியா, கழுத்து எடுத்துரு. ரொம்ப பேசுனா வாயிலே போட்டுரு. அப்புறம் கையை கட் பண்ணு, கழுத்தை கட் பண்ணு, ஃபைனலாக ஆளையே போட்டு தள்ளிடு. ஆமாம். யாரு? பொம்பளையா? 24 வயசுங்கிறியா? ப்ளூ கலர் ஜீன்ஸா? மேலே க்ரீன் டாப், அதெல்லாம் பார்க்காத, போட்டு தள்ளிடு. வயசை பார்க்கக்கூடாது. வாய் ஜாஸ்தி இருந்தால் போட்டு தள்ளிடணும், புரியுதா? பேர் என்ன சொன்னா? உஜ்வாலாவா? பரவாயில்ல, போட்டுரு. எந்த வாழை வரும் தானே? போட்டு என்கிட்ட சொல்லு. வேற ஏதாவது டிப்ஸ் வேணா அப்புறம் சொல்கிறேன். இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் நான் ஆர்டர் பண்ண வர்றது இல்லையா? வச்சிடறேன். அப்புறம் இது என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒருத்தன் யாரோ ஒரு பொண்ணு திமிரா பேசினாலும் போட்டு தள்ள சொன்னேன். அதான். இந்த மாதிரி வேலையெல்லாம் எப்போத்துல? இல்லைங்க, இது 9 to 5 ஜாப். வருமானம் பத்தாது இல்லையா? அதான் பார்ட் டைமாக கொலை பண்ணிட்டு இருக்கேன். நல்ல வேலை. அப்புறம் ஏதோ கேட்டீங்க? என்னன்னா? இல்ல, வேலை என்ன பண்றேன்னு கேட்டீங்களா? ஐயோ, நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க. நான் தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ப்ளீஸ் கேரி ஆன். என் மேல உங்களுக்கு ஒன்றும் கோவம் இல்ல? இல்லையா? ஒன்றும் இல்லை, நீங்க போ. சாரி. ஹலோ. ஏப்பா, இது 245678 தானே? ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி நீங்க தானே பேசுனீங்க? ஆமா, ராங் நம்பருங்க. நான் அப்ப சொல்லாம விட்டேன். ஏப்பா, ராங் நம்பர்னா நீ என்ன வேணா பேசிடுவியா? ஏப்பா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சாரி சார். என்ன சாரி சொல்ற? ஒரு போலீஸ்காரட்ட என்ன வேணா பேசிடுவியா? வெட்டிடுவேன், குத்திடுவேங்கற, லாடம் கட்டிடுவேல. அபி, பேசினா வெட்டிடுவேன். என்னது வெட்டிடுவியா? என்ன நீ? அபி, நீ ஏதாவது பார்ட் டைம் ஜாப் பாக்குறியா? ஏதாவது இருந்தா சொல்லு, அதைத்தான் நானும் தேடிட்டு இருக்கேன். எதுக்கு உனக்கு பார்ட் டைம் ஜாப் எல்லாம்? இந்த வேலையை உனக்கு கரெக்டா தானே இருக்கு. உனக்கு ஒன்றும் பார்ட் டைம் ஜாப் எல்லாம் தேவையில்லை. ஏன் இப்படி பயப்படுற? பார்ட் டைம் ஜாப் தானே கேட்டேன். நான் எதுக்கு பயந்துக்க போறேன்? நானாவது பயந்துக்கிறதாவது. ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நானு வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ உன் வேலையை ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கியான்னு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, உன்னை உதைக்கணும்டி. ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? எனக்கு சம்பளம் கொடுக்கற பாஸே இவ்வளவு ஃபீல் பண்ணல, நீ எதுக்கு என்ன உதைக்கணும்? பாரு, ஒரு நாள் நான் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். நீ அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாலும் அந்த மனுஷன் பெருசா என்ன சொல்லிட போறாரு? என்னம்மா உஷா, இது உனக்கே நியாயமா இருக்கா? நீ பாட்டுக்கு எப்பவுமே தனியா உட்காந்துக்கிட்டு எதையோ சாப்பிட்டுட்டு இருக்கே. இந்த பிச்சு பாவம் இல்லையா? நானும் ஒரு சாப்பாட்டு பிரியன் தானே. எனக்கும் அப்பப்ப வந்து அந்த கேபின்ல ஏதாவது கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லுவாரு. ஐயோ, ஏண்டி பாஸ் எப்படி வாடுற? நம்ம நேச்சரே அப்படிதானே. வாடுறதுன்னு வந்ததுக்கு அப்புறம் பாஸா இருந்தா என்ன, வேற யாரா இருந்தா என்ன? அப்பா வந்திருக்காரு. அப்பாவா? Hello Mr. Narayan, how are you? How are you, speaker? I am not speaker uncle. I'm sorry. How are you, Usha? என்ன பண்றது அங்கிள், வாழ்க்கையே ஒரே போரா இருக்கு. ஏமா, என்னாச்சு? ஆமா அங்கிள், வேற எப்படி அங்கிள் இருக்கும்? பென்ஷன் இல்லாத முதுமை மாதிரி பாய் ஃப்ரெண்ட் இல்லாத ஒரு வாழ்க்கை
போரா தானே இருக்கும். How about me as boyfriend? யூ Yes. வயசு மட்டும் கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களை கல்யாணம் பண்ணிட்டு தோ இதுக்கு மாமியாரா வந்திருப்பேன். சீ, என்ன பேசிட்டு இருக்க நீ? கொஞ்சமாவது விவசாயம் இருக்கா? எனிவே அங்கிள், இட்ஸ் a pleasure to have you here. முதல் தடவை எங்க ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? Coffee? ஓகே, with sugar or without sugar? I'm still not a diabetic. இன்னும் அந்த வியாதி எனக்கு வரல. Good, still going strong. Very strong. ஓகே, பேசிட்டு இருங்க. சொல்லுங்கப்பா, என்ன இந்த பக்கம்? ஒன்றும் இல்லைம்மா, இந்த பக்கம் ஒரு வேலையாக போய்கிட்டு இருந்தேன். உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, வந்துட்டேன். என்ன, ஏதாவது இம்பார்ட்டன்ட் விஷயமா? உங்ககிட்ட தனியாக பேசணும். இங்கே பேசலாமா? வேண்டாம்ப்பா, வாங்க அங்க பேசலாம். வாங்க வாங்கப்பா, உட்காருங்க. நீ உட்காரு. உட்காருங்கப்பா. பரவாயில்ல, நீ உட்காருமா. ஐயோ, உட்காருங்கப்பா, உட்காருங்க. சொல்லுங்கப்பா. நல்லா இருக்குமா? ஆஃபீஸ் ரொம்ப நல்லா இருக்கு. சொல்லுங்க, ஏதாவது பிரச்சனையா? இதை உங்ககிட்ட கொடுக்கறதுக்காகத்தான் நான் வந்தேன். என்ன இது? உன் வளையல்மா. வளையலா? ஆ. இது எப்படிப்பா உங்ககிட்ட வந்தது? கவலைப்படாத, பணம் கொடுத்து தான் மீட்டுக்கிட்டு வந்திருக்கேன். முதல்ல போட்டுக்க. எனக்கு ஒண்ணும் புரியல. நீ வளையல் அடகு வச்ச சீட்டை தற்செயலா நான் பார்த்தேன். நல்ல வேளை என்கிட்ட கிடைச்சது. வீட்டில் வேற யாருக்கிட்டையாவது கிடைச்சிருந்தது இதையே பெரிய இஷ்யூ ஆக்கியிருப்பாங்க. ஓ வளையல் உன்னோட பிரச்சனைக்காக அடகு வச்சிருக்க. நியாயமா பார்த்தா இதுல ஒளிவு மறைவு வேண்டியதில்லை. ஆனா நம்ம வீட்டுல நியாயத்துக்கு இடம் எங்க இருக்கு? இதை வச்சு உன்னை பேசியே கொள்றதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கும். அப்பா, நீங்க போய் இதுல என்ன இருக்குமா? நான் பெற்றிருக்கேன் பாரு, ஒரு லூசு பொண்ணு. அது உன் கையை பார்த்துச்சு போல இருக்கு. ஒரு வளையல காணுன்னு உடனே உங்க அத்தை கிட்ட போய் கோல் மூட்டிருச்சு. நல்ல வேளை அந்த சீட்டு என் கையில இருந்துச்சு. நான் பணத்தை புரட்டிக்கிட்டு அந்த கடைக்கு போனேன். அவன் இந்த நகையை கிட்ட கொடுக்கறதுக்கு யோசிச்சான். நான் சொன்ன சீட்டு என் கையில இருக்கு, நான் அந்த பொண்ணோட அப்பா அப்பான்னு. அப்படியே சமாளிச்சு பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். போட்டுக்கம்மா. அப்பா, இவ்ளோ பணத்துக்கு நீங்க எப்படிப்பா ஏற்பாடு பண்ணீங்க? அத பத்தி நீயே யோசிக்கிறமா, விடு. இல்லப்பா, எப்படி ஏற்பாடு பண்ணீங்க? நான் தான் வேலையில சேர்ந்துட்டேன்ல. வேலை இல்லையா? போங்கப்பா, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த வயசான காலத்துல ஏன்பா இவ்வளவு பாரத்தை சுமக்குறீங்க? இத பாருமா, நான் வழக்கமான ஒரு மாமனாரா இருந்திருந்தா அப்பப்ப எனக்கு காஃபி போட்டு கொடுக்கறதுக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறதுக்குமான ஒரு பொண்ணா உன்னை பார்த்திருப்பேன். ஆனா நீ அப்படி இல்லையே. வார்த்தைக்கு வார்த்தை என்ன அப்பான்னு கூப்பிடுற. ஒரு அப்பா மகனுக்காக சிரமப்படக்கூடாதா? என் மனசு கேட்கலப்பா. பாவம், நீங்க தினம் தினம் மத்தவங்க கிட்ட பேச்சு கேட்கறது மட்டும் இல்லாம இப்போ இந்த மாதிரி கஷ்டப்படணுமா? அபி, என்ன அப்பான்னு கூப்பிடுற அதே வயால இப்படி எல்லாம் பேசக்கூடாது. என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை இருந்தா என் கஷ்டத்தை பத்தி நான் யோசிப்பேனா? மாட்டேன். அப்பா. அபி, என்ன அப்பான்னு கூப்பிடுறதுல ஒரு அர்த்தம் இருக்குதுன்னா இனிமே நான் உனக்கு எந்த உதவி செஞ்சாலும் நீ அதை இயல்பா எடுத்துக்கணும். தேங்க்ஸ் பா. நோ 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 நோ, தேங்க்ஸும் சொல்லக்கூடாது. தேங்க்ஸ். சூப்பர். என்னம்மா, காஃபி வந்தாச்சா? கிண்டல் பண்ணாதீங்க, இந்தாங்க. தேங்க்யூ அங்கிள். நீங்க பேசுறதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு உங்க மேல இருக்கிற கிரேஸ் அதிகமாகிட்டே இருக்கு. அப்படியா? ப்ராமிஸ் அங்கிள். எந்த அளவுக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? எந்த அளவுக்கு? வயசானாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற அளவுக்கு.
வாலு. அப்பா இந்த உஷா கிட்ட நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏம்மா உஷா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும். கேட்டியா? தேங்க்ஸ் அங்கிள். அப்பா அங்க அத்தை இருக்காங்க, பி கேர்ஃபுல். அவளை விடுமா. மாமியாருக்கு சப்போர்ட்டா? என்ன அப்பாக்கு சப்போர்ட்டா? உஷா பை சான்ஸ் காஃபில உன் விரல் படிச்சா? இல்லையே, ஏன்? ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. ஐயோ தாங்க. வாங்க வாங்க போலாம். காஃபி குடிச்சிடுறேன். காஃபி குடிக்கட்டும், ஏன் அவர் அவசரப்படுத்துற? உஷா அப்பா வாங்க வாங்க வாங்க. நோ இட்ஸ் டூ மச். கிளம்புங்க. ஓகே. உஷா சரி வாங்க. வாங்கப்பா. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். சரி அங்கிள், ஆபீஸ் டைமே முடிஞ்சு போச்சு. நீங்க பேசாம அபிய கூட கூட்டிட்டு போயிடலாம்ல? அப்படியா? என்னம்மா? சரி அப்ப கிளம்பட்டுமா? கிளம்பு. அப்ப நீ சிஸ்டத்தை ஷட் டவுன் பண்ணிடு. ஆமா, இது ஒரு பெரிய வேலை. நாங்க பாத்துக்க மாட்டோமா? நீ கிளம்பு. ஓகே பை. பை. பாய் உஷா. பை அங்கிள். Bye. பை. See you. ஹலோ ஓல்ட் மேன். கூப்பிட்டீங்களா? வாங்க. ஆபீஸ் நேரத்துல டேபிள் உட்கார்ந்து ஒழுங்கா வேலையை பார்க்காம அங்க உட்கார்ந்து என்ன வெட்டி அரட்ட வேண்டியிருக்கு? யாரு நானா? ஆமா. நொறுக்கு தீனிய சாப்பிட்டுக்கிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடிய ஆளு நான் இல்ல. அக்கவுண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன நக்கலா? 1 மினிட். ஏய் கலை, என்ன நான் அடங்கவே மாட்டேங்கிறாரு, கொஞ்சம் சொல்லி வையேன். அம்மா அம்மா பாத்ரூம் மேட்டர் எல்லாம் கிளறாதீங்கம்மா. இல்ல நான் கொஞ்சம் அவகிட்ட மறப்போம் மன்னிப்போம். அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. அவுட். கெட் லாஸ்ட். போயா. 4 feet tall old man talking too much. ஏய், இன்னொரு தடவை நீ என்ன கேலி பண்ண வெட்டிடுவேன், வெட்டி. இந்த கையை வெட்டுறது கால பேசுவியா? வெட்டுறது குத்தத்தை பத்தி பேசுவியா? அடி பின்னிடுவே உன்னை. ஹலோ, பேசுவியாடி? என்ன நக்கலா? ஏன்ட்டேவா? இது நான் எதுக்கு உங்களை போய் நக்கல் பண்றேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியும்ல? ஐயா சாமி, போதும், இந்த ஒரு பேரே போதும். நீங்க கிளம்புங்க. வரேன். கிளம்புங்க. பை. பெரிய பாஷா நினைப்பு. எனக்கு இன்னொரு பேர் இருக்கான். போயா. என்னப்பா? அபி, நாம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா போனா உன் அத்தை சந்தேகப்படுவா. நீ முதல்ல போ, நான் அப்புறம் வரேன். போ. சரிப்பா. அண்ணி வந்தாச்சு. அண்ணே அண்ணே. அம்மா அண்ணி வந்தாச்சு. ஓ அண்ணி வந்தாச்சுன்னு சொல்றேன்ல. எப்ப வந்தீங்க? டீ சாப்பிட்டீங்களா? உன் கையை காட்டு. கையா? ஆமா, காட்டு. அதான் 4 வளையல் இருக்கே. ஐயோ இல்லண்ணா, காலையில பார்க்கும்போது 3 தான் இருந்தது. ஓடச்சி, ஒழுங்கா பார்க்க மாட்டேன். ஓஹோ, அப்ப வளையல செக் பண்றதுக்காக தான் என் கையை காட்ட சொன்னீங்களா? இல்ல, அவ ஏதோ சொன்னான்னு நானும் பார்த்தேன். என் மேல உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்ல? என் வீட்டுக்கு நான் கழட்டி கொடுத்துட்டேன்னு நினைச்சீங்களா? என்ன வித்யா, அறிவில்ல? முட்டாள்தனமா ஒரு வளையல் குறையுதுன்னு சொன்னீங்க. ஏன் உங்களுக்கு என் மேல இவ்வளவு சந்தேகம்? அப்படியே ஒரு வளையல் குறைஞ்சதா என்ன? குறையறதுக்கு ஒரு நியாயமான காரணம் என்கிட்ட இருக்கலாம் இல்லையா? அது என்னன்னு கூட கேட்காம இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களே, ஏன் இப்படி அசிங்கப்படுத்துறீங்க?
டேய் தலைடா. என்னம்மா? என்னமா நோனமா? ஏய் அவங்கிட்ட நீ எதுத்தா பேசுற? ஆமா அப்படின்னு நீ பெருசா நியாயத்தை சொல்ல போற? புருஷங்கார நில்லு நான் நிக்கணும், உட்காரணும். வார்த்தைக்கு வார்த்தை அவனுக்கு சரிசமமா நின்னு மல்ல கட்டுற. இதெல்லாம் உனக்கு அசிங்கமா தெரியல? என்ன பிரச்சனை? வந்துட்டாரியா கிருஷ்ண பரமாத்மா. பிரச்சனைன்னு உடனே நீங்க வந்துட்டீங்கல்ல, இனிமேதான் பிரச்சனையே ஆரம்பமாக போகுது. சரி எனக்கு ஒரு கப் காஃபி கொடு. காப்பியா? அதோ தெரியுது பாருங்க அடுப்படி, நேரா போய் போட்டு குடிங்க. அப்பா நான் போட்டு தரேன். வேண்டாம் நானே போட்டுக்கிறேன். ஹலோ, யாரு? நான் தான் அபியோட சித்தி சாரதா பேசுறேன். யாரு, மாப்பிள்ளையா? ஆமா, சொல்லுங்க. இல்ல, இந்த வாரம் எங்க வீட்டுக்கு உங்களையும் அபியும் விருந்துக்கு கூப்பிடலான் இருக்கோம். உங்க சௌகரியம் எப்படி இருக்கும்? அது யாரா போன்ல? அவ சித்தி ஃபோன் பண்ணி பேசுறா. விருந்துக்கு வரணுமா, இந்த வாரம் வர முடியுமான்னு கேக்குறா. வரேன்னு சொல்லுடா. விருந்துக்கு போனா முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, வந்த பொண்ணையும் அப்படி சும்மா திருப்பி அனுப்புவாங்க. டேய் ஏதாவது செயின் சட்டைன்னு சீர் செஞ்சுதான் அனுப்புவாங்க. மறக்காம அப்படியே காரையை அனுப்ப சொல்லு. எல்லாமே கேட்டுதான் வாங்க வேண்டியிருக்கு. இல்லனா அன்னைக்கு உன் பொண்டாட்டி அனுப்பிச்சு வச்சாங்களே ஆட்டோல, அந்த மாதிரி அசிங்கமாயிடும். மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதே அந்த குடும்பத்துக்கு தெரியாதே. சரிங்க, இந்த வாரம் நான் வர பார்க்குறேன். வரதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்புறம் புரிஞ்சுதுங்க. கண்டிப்பா கார் அனுப்பி வைக்கிறேன். நீங்க வந்துருங்க. சரிங்க. அப்புறம் ஒரு நிமிஷம் மாப்பிள்ள. சொல்லுங்க. அபி வீட்ல இருந்தா நான் பேசுறேன். இன்னைக்கு தான் அபி வீட்ல ஃபோன் கனெக்ஷன் கிடைச்சது. கொஞ்சம் ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கிறீங்களா? ஆர்த்தி, இந்த ஃபோன் நம்பரை சொல்லு. ஹலோ மாமா. சொல்லு. 2811 2811 679. 2811 679 எழுது. எழுதுறேன்ல. நோட் பண்ணிக்கிட்டேன். ஓகே. என்னடா? அபி வீட்டுக்கு ஃபோன் வந்திருக்கான். அவ வீட்டு ஃபோன் நம்பர். எப்படிடா? இவனுங்க சோத்துக்கே சிங்க அடிக்கிறானுங்களே, ஃபோன் வேறயா? சித்தி வாங்கி கொடுத்துருப்பாங்க அத்தை. ஆமாடி, சித்தி பேரை சொல்லிட்டு அள்ளி விடுங்க. வா.